திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே காவேரியில் நமது உரிமைகளை நிலைநாட்டவும் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க கோரியும் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டு கோரிக்கை உரையை எழுச்சி உரையை ஆற்றவிருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஆற்றல் மிகுந்த நெஞ்சம் நிறைந்த அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் KN நேரு அவர்களே, உரையாற்றவிருக்கின்ற மேனாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்விலே என்னுடன் பங்கு கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுஷா அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற தலைவர் பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். காவிரியினுடைய உரிமையை என்றென்றும் விட்டு கொடுக்காமல் நிலைநாட்டிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் உள்ளபடியே ஒரு சிறப்பான நிலைப்பாட்டை எடுத்து காவேரி படுகை மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுடைய நலன்களை காப்பதில் அன்றும் திமுக முன்னின்றது, இன்றும் திமுக முன்னிருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இவ்வளோ பெரிய எழுச்சி மிகுந்த பேரணியை தஞ்சை தரணியிலே நாம் நடத்தி வருகின்றோம். இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தப்போவதாக அறிவித்தார். அவர் கர்நாடகம் செல்வதற்காக நாள் குறிக்கப்பட்ட தேதி இதே ஆகஸ்ட் 3 என்றுதான் செய்திகளிலே வெளியானது. முதல்ல அவருக்கு இந்த காவேரி தொடர்பான இந்த விவகாரம் தொடர்பான சரியான புரிதல் இருக்கின்றதா என்பதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருக்கும் அந்த புரிதல் இல்லை, அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களுக்கும் அந்த புரிதல் இல்லை என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். காரணம், காவேரி பிரச்சனை நீண்ட நெடிய கால பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டிதான் 1980 காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து நடைபெறக்கூடிய விவகாரத்தில் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, கடந்த 26 ஆண்டுகளாக 22 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பலன் இருந்ததா? சொல்லலாம், ஜோசப் விஜய் சிவக்குமார் என்னுடைய நண்பர் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மதிப்புக்குரிய MG ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தபோது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குண்டுராவ் இருந்தார்.
2 பேரும் நெருங்கிய நண்பர்கள்தான். பேச்சுவார்த்தைக்கு எம்ஜிஆர் சென்றார். நீண்ட நெடிய காலம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தீர்வு எட்டப்பட்டதா என்றால் தீர்வு எட்டப்படவில்லை. இப்படியான ஒரு சூழல்ல தான் காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி உருவாக்கப்பட்டு இதில் தீர்ப்பு சொல்லப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு டிஎம்சி நீர் தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக நல்ல மழை பெய்யக்கூடிய காலங்களில் மட்டுமல்ல, ஈவன் இன் டிஸ்ட்ரெஸ் பீரியட், மழை பொய்க்கக்கூடிய காலகட்டத்திலும் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நதிநீர் திறந்துவிட வேண்டும் என்றெல்லாம் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் கர்நாடகம் கடைபிடிக்கவே இல்லை என்பதனால தான் இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றோம். இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிரதிநிதி கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரை இந்த அரசு நியமித்திருக்கிறது. நமக்கு 2 மாநிலங்களுக்கும் இடையிலே ஒரு தாவா நடக்கும் போது கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரை டெல்லியில பிரதிநிதியாக நியமிப்பது எந்த அளவுக்கு நியாயம்? காவிரிக்கு நீதி செலுத்துவதற்கு தாவேக அரசுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக இன்று தஞ்சை திரணி டெல்டா தலை நிமிர்ந்து நிற்கின்றது. தலை குனிய மாட்டோம். உரிமையை நிலைநாட்டும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.